ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இவர்கிட்ட ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். அவர் ஒரு நம்பர் கொடுப்பாரு, அந்த நம்பரை இவர் வாங்கிட்டு இவர் ஒரு நம்பர் கொடுப்பாரு. அந்த ட்ரெயினை விடலாம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி அது. ஸோ அந்த மாதிரி ட்ரெயினை விடலான்னு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் போய் கேட்டை க்ளோஸ் பண்ண போறாரு. அப்போ கேட்டு அனுமதி கொடுத்தாருன்னா தூங்குனாருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ரெயினை விட்டார்ல. பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணனால தான் ட்ரெயின் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்றாரு, ட்ரெயினை அலோவ் பண்றாரு, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டார். இந்த ஸ்டேஷன் இவர் வந்து பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ட்ரெயினை அங்கே நிறுத்திட்டு கேட்மேன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல, அலர்ட்டா இல்லை, ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு மெசேஜ் கொடுத்துருவாரு. அப்போ அது மாதிரி அவர் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்டு. உங்க வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்வெர்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்பவே ஆலிவ் பவர் இன்வெர்டருக்கு கால் பண்ணுங்க. இந்தியா சதர்ன் ரயில்வேல 1767 மேன்டு லெவல் கிராசிங்ஸ், ஆள் உள்ள லெவல் கிராசிங் கேட். அதுல 1453 கேட்டுக்கு இன்டர்லாக் பண்ணியாச்சு. இன்னும் 314 கேட் தான் இன்டர்லாக் பண்ணாம இருக்கு. அது 314 கேட்ல அது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இன்டர்லாக் பண்ணியிருந்தா என்ன விஷயம் அப்படின்னா, யாரும் திறக்க முடியாது. கேட்டை லாக் பண்ணாதான் சிக்னல் வரும், அப்பதான் ஒரு ட்ரெயினை விட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். இது இன்டர்லாக் பண்ணாத கேட். ஆம்புலன்ஸா இதே திருச்சி டிவிஷன்ல ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, எனக்கு கதவை தர, கேட்டை தர அப்படின்னு சொல்லிட்டு அவன் திறக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக அடிச்சு நொறுக்கிருக்காங்க. போலீஸ் கேஸ்லாம் இருக்கு. அப்படி நிர்பந்தத்துக்கு பணிஞ்சு கேட்டை திறந்தா விபத்து ஏற்படுது. என்ன நடக்குதுன்னா, அந்த கேட் மேனை ஏன் திறந்தன்னு அவனுக்கு ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் கொடுக்குறாங்க, வேலை நீக்கம் செய்யறாங்க. நிறைய பேர் லெவல் கிராசிங் கேட் கிராஸ் பண்ணும் போதும் போன் பேசிட்டே போகும்போதும் மோதி நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. ரயில்வேல உயிரிழக்கிறவங்கள இந்த ட்ரெஸ்பாஸ் தான் அதிகம். 4000 பேர் ட்ரெஸ்பாஸ்ல சாவுறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். காலையில் கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினு ஸ்கூல் பஸ் மேலே ஹிட் ஆகி போயிருக்கு. ஸோ அதில் வந்து 2 குழந்தைகள் வந்து பலியாயிருக்காங்க. இப்போ 3 உயிர்கள் போயிருக்கு சார். இப்போ வந்து இந்த பட்சத்தில் வந்து நிறைய பேர் மேலே மாறி வந்து குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சைடு வந்து கேட் கீப்பர் மேலே தான் வந்து பெரும்பாலான குற்றச்சாட்டு வந்து போயிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டைமில் கேட் கீப்பர் வந்து அதை பெருசாக அலட்சியப்படுத்தி விட்டுருக்காரு, கேட்ஸ் க்ளோஸ் பண்ணவே கிடையாது, அதனால் வந்து வேன் வந்து ட்ரெயின் வரலன்னு நினச்சி கிராஸ் பண்ணி போயிருக்குன்றாங்க. இன்னொரு பட்சத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, டிரைவர் தான் கேட்டை திறக்க சொல்லி வந்து துன்புறுத்தி அவரை வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவு பண்ணி கேட்டை திறக்க வச்சு கிராஸ் பண்ணியிருக்காங்கன்ற 2 தரப்பில் வந்து கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் பாசிபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன சார்? ஆக்சுவலாக அதாவது முழு விசாரணை தான் எல்லாத்தையும் உண்மையை கொண்டு வரும். முழு விசாரணை, பாரபட்சமற்ற விசாரணை தான் உண்மை என்னங்கிறது வெளிக்கொண்டு வரும். ஆனால் சில விவரங்கள் நாம் வந்து கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கேட்மேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப அழுத்தத்தில் வேலை செய்கிறாங்க. அதுவும் இது வந்து அன்இன்டர்லாக்டு கேட்டு, C கிளாஸ் கேட்டுன்னு சொல்லுவாங்க, என்ஜினியரிங் கேட்டு. 12 hours டியூட்டி, கேட்மேன் 12 hours டியூட்டி. இவர் நைட் டியூட்டி பார்த்தாரா, மார்னிங் 6 o'clockலேருந்து டியூட்டி பார்த்தாரான்னு நமக்கு விவரம் தெரியல. ஆனால் இவர் வந்து 12 hours டியூட்டி பார்க்குற அந்த கேட் அது. இப்போது கேட்மேன் பூரா இந்தியா பூராவும் இருக்கிற பிரச்சனை, தமிழ்நாட்டிலையும் அந்த பிரச்சனை இருக்குது. நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்னென்னா, இந்த லெவல் கிராசிங் கேட்டு ரோடில் தானே இருக்குது. ரோடு யூசர்ஸ் வராங்கல்ல, ஆமாம், அவங்க வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷம் 20 நிமிஷம் கேட்டில் நிற்க வேண்டிய அவசியம் இந்த ரோடு யூசர்ஸ்க்கு இருக்குது. 2 வீலர், வேனு, ஆம்புலன்ஸு எல்லாத்துக்கும் நிற்க வேண்டியிருக்கு. அதனால் அவங்க ரொம்ப கேட்மேன் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. பல சந்தர்ப்பங்களில் நேரம் விரையாவது அப்படின்ற மாதிரி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பல சந்தர்ப்பங்களில் கேட்மேனை அடித்து நொறுக்கியிருக்காங்க. ஆம்புலன்ஸை இதே திருச்சி டிவிஷனில் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, எனக்கு கதவை தர, கேட்டை தர அப்படின்னு சொல்லிட்டு அவன் திறக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக அடித்து நொறுக்கியிருக்காங்க. போலீஸ் கேஸ்லாம் இருக்குது. அப்படி நிர்பந்தத்துக்கு பணிஞ்சு கேட்டை திறந்தா விபத்து ஏற்படுது. என்ன நடக்குதுன்னா, அந்த கேட்மேனை ஏன் திறந்தன்னு அவனுக்கு ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் கொடுக்குறாங்க, வேலை நீக்கம் செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான நிர்பந்தத்துலையும் அழுத்தத்துலையும் தான்
ஒரு கேட்மேன் வேலை செய்கிறான். இன்னும் இந்த பர்டிகுலர் கேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் இவர்கிட்ட ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். அவர் ஒரு நம்பர் கொடுப்பார், அந்த நம்பரை இவர் வாங்கிட்டு இவர் ஒரு நம்பர் கொடுப்பார். அந்த ட்ரெயினை விடலாம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி அது. ஸோ அந்த மாதிரி ட்ரெயினை விடலான்னு அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் போய் கேட்டை க்ளோஸ் பண்ண போகிறார். அப்போ கேட்டை அனுமதி கொடுத்தாருன்னா தூங்குனாருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ரெயினை விட்டார்ல, ஏன் விட்டார்? இந்த பிஎன் ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதால் தான் அவர் ட்ரெயினை விட்டார். இவர் சிக்னல் கொடுத்துருக்காரு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வரலான்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் கேட்டை க்ளோஸ் பண்ண போகிறார். இப்போ கேட்டை க்ளோஸ் பண்ண போகிற இவரை அவங்க ஸ்கூலுக்கு நேரமாச்சு, இதுதான் முதல்ல வந்த விவரம். உண்மை அதுதான். ஸ்கூலுக்கு நேரமாச்சு. ஸ்கூல் பஸ் எல்லாம் அவங்களும் ப்ரெஷரில் இருக்காங்க. ஸ்கூல் டைமில் கொண்டு போய் சேர்க்கணும் பசங்களை. அது ஸ்கூலுக்கு நேரமாச்சுன்னு அவன் தகராறு பண்ணியிருக்கான். தகராறு பண்ணி தான் அவன் நுழைஞ்சிருக்கான். அதுக்குள்ளே ட்ரெயின் மோதிட்டு. இதில் 3 குழந்தைகள் உயிரிழந்ததுன்றது ரொம்பவும் மன வருத்தத்துக்குரிய ஆழ்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் அந்த குழந்தைகளுக்காக. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, லெவல் கிராசிங் கேட் எல்லாம் இதை இன்டர்லாக் பண்ணியிருக்கலாம். இந்தியா சதர்ன் ரயில்வேல 1767 மேன்டு லெவல் கிராசிங்ஸ், ஆள் உள்ள லெவல் கிராசிங் கேட்டு. அதில் 1453 கேட்டுக்கு இன்டர்லாக் பண்ணியாச்சு. இன்னும் 314 கேட் தான் இன்டர்லாக் பண்ணாமல் இருக்கு. அது 314 கேட்டில் அது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இன்டர்லாக் பண்ணியிருந்தா என்ன விஷயம் அப்படின்னா, யாரும் திறக்க முடியாது. கேட்டை லாக் பண்ணால் தான் சிக்னல் வரும், அப்போ தான் அவர் ட்ரெயினை விட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். இது இன்டர்லாக் பண்ணாத கேட்டு. ஆனால் இன்டர்லாக் பண்ணியிருந்தா கூட ஜனங்க என்ன பண்ணுவாங்க? அவசரத்துக்கு தகராறு பண்ணுவாங்க, கேட்மெண்ட்டை திரடான்னு தகராறு பண்ணுவாங்க. ஸோ இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. சார் சில பேர் அந்த லெவல் கிராசிங்கில் பூந்து போகிறது, பைக் எடுத்துட்டா பூந்து போகிறாங்க, இல்லை பைக்கை உள்ளே நுழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே ட்ரெயின் வரும் தெரியாமல் கேட்டை மூணுனா ஏன் கிராஸ் பண்ணணும்? மே மாதம் 6ஆம் தேதி உலக லெவல் கிராசிங் டே நடந்தது. உலக லெவல் கிராசிங், இன்டர்நேஷ்னல் லெவல் கிராசிங் டே ஆன் May 6. அன்னைக்கு அவேர்னஸ், அன்னைக்கு உங்களுக்கு உலகம் பூராவும் அவேர்னஸ் உருவாக்குனாங்க. என்னன்னா, நிறைய பேர் லெவல் கிராசிங் கேட் கிராஸ் பண்ணும்போதும் ஃபோன் பேசிகிட்டே போகும்போதும் மோதி நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. ரயில்வேயில் உயிரிழக்கிறவங்களில் இந்த ட்ரெஸ்பாஸ் தான் அதிகம். 4000 பேர் ட்ரெஸ்பாஸில் சாகுறாங்க. அந்த மாதிரி இந்த நிர்பந்தத்தினால்தான் இது நடந்திருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னு கேட்டால், நீங்கள் அவன் தூங்கி இருந்தாலும் வச்சுக்கோங்க, கேட்மேனு எப்படி ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ப்ரைவேட் நம்பரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும்? ஆமாம், அந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ரயில்வே கேட் 10 மினிட்ஸில் ரீச் 10 மினிட்ஸில் ரீச் ஆகும்போது அவர் லெவல் கிராசிங்கு இது ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணனால தான் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு? ட்ரெயினை அலோவ் பண்ணுறாரு, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டார். இந்த ஸ்டேஷன் இவர் ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலன்னா அவர் என்ன பண்ணுவார்? ட்ரெயினை அங்கே நிறுத்திட்டு கேட்மேன் ரெஸ்பாண்ட் பண்ணலை, அலர்ட்டாக இல்லை, ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு மெசேஜ் கொடுத்துருவார். அப்போ அது மாதிரி அவர் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அவன் அலர்ட்டாக இருந்தால் கேட்மேன் அவருக்கு பிஎன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அதனால தான் ட்ரெயினை விட்டார் அவர். இல்லைன்னா ட்ரெயின் விட்டது தப்பு, ட்ரெயினை விட்டார், அதனால தான் விட்றாரு அவர். விட்டதுனால அப்போ கேட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அவனுக்கு நிர்பந்தம், க்ளோஸ் பண்ண முடியாத நிர்பந்தம் ஏற்பட்டதுனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். இன்றைக்கி இதில் இன்டர்லாக் பண்ணாலும் இந்த விஷயம் வரும். சில பேர் சொல்கிறாங்க இன்டர்லாக் பண்ணாங்க, அவர் தூங்கிட்டாருன்னு கிடையாது, அதுவும் தப்பு. 3வது விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னா, லெவல் கிராசிங் கேட்டையே எடுத்துட்டு ரோட் ஓவர் பிரிட்ஜ், ரோட் அண்டர் பிரிட்ஜ் போட்டுறலாம், மேம்பாலம் கீழ்ப்பாலம் போட்டால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். மக்களுக்கும் நிர்பந்தம் இருக்குது, அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் போய் ஆகணும். ஒரு ப்ரெக்னென்ட் உமனை துடிச்சிட்டு இருக்காங்க பிரசவத்துக்கு, அவங்கள கேட்டில் நிற்குது, கேட்டை திறன்றான். ஆனால் கேட்டை அந்த மாதிரி திறக்கணுன்னா அதுக்கு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. அதை பேனர் ஃப்ளாகை வைக்கணும் இதில். ஆனால் இவன் கேட்டை மூட போகிறதுக்குள்ளே அவங்க திறவை பண்ணதுனால அதுக்குள்ளே இது நடந்து வந்திருக்கு. அதனால் இந்த விபத்துக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ரோடு யூசர்ஸோட நிர்பந்தம் என்பது ஒரு முக்கியமான காரணம். ரோடு யூசர்ஸ் கேட்மேனை அவருடைய டியூட்டியை செய்ய விடணும். அவரை நிர்பந்தம் பண்ணக்கூடாது. நிர்பந்தம் பண்ணால் விபத்துக்கள் ஏற்படும். ஒரு தனி நபருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புக்காக இந்த ரயில் விபத்து ஏற்பட்டதுன்னு சொன்னால் எவ்வளோ பேருக்கு பாதிப்பு ஏற்படுது? ஸோ இதை கவனிக்கணும்.
அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய எல்லா கேட்டுகளையும் ரோடு ஓவர் பிரிட்ஜ், ரோடு அண்டர் பிரிட்ஜாக அரசாங்கம் மாற்றுறதுக்கு அதுக்கு பணம் ஒதுக்கணும். பணம் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு ரயில் வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் போதிய அளவுக்கு ஒதுக்க மாட்டேங்குது. முக்கியமான திட்டங்களுக்கெல்லாம் வெறும் 1000 ரூபா ஒதுக்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்து சு வெங்கடேசன் எம்பி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, இதுக்காக இந்த லெவல் கிராசிங் கேட்டுகளுக்காக ரோடு ஓவர் பிரிட்ஜ், ரோடு அண்டர் பிரிட்ஜா மாத்தினாதான் இறுதி தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகே சார். ரீசெண்ட் டைம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குற்றச்சாட்டு மேன்மேடு எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸில் நிறைய ஏற்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதனால் இந்த மேன்மேடு எரர்ஸ் வந்து ஏற்படுது, இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ரயில்வேஸில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? ஹியூமன் எரர்னு சொல்லுவாங்க. ஹியூமன் எரர் என்னன்னா, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். டிரைவர் வந்து சிக்னலை டேஞ்சரில் பாஸ் பண்ணிட்டாரு. சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர் பாஸ் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி சிக்னலை டேஞ்சரில் அவர் ஏன் பாஸ் அதனால் என்ன ஆகும், அந்த ஒரு ட்ரெயின் இருக்குன்னா அதோட மோதல் நடக்கும், மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிட்டு கொலிஷன் நடக்கும், இல்லை டீரெயில்மெண்ட் நடக்கும். டீரெயில்மெண்ட்டாகவும் இன்னொரு ட்ரெயின் வந்து அதில் மோதும். இதெல்லாம் வந்து கான்செக்வன்சல் ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விபத்துக்கள் ஏற்படும். இதை தவிர்க்கணும்னு சொன்னால் என்ன காரணம், ஏன் ஒரு சிக்னல் பாசிங் அட் டேஞ்சர், இதை பற்றி ரயில்வே ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ஞ்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிரைவர் வந்து எப்பெல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு டியூட்டிக்கு வராரோ அப்போ தான் சிக்னலை டேஞ்சரில் பாஸ் பண்ணுறாரு. ஏன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரவர் சிக்னலை டேஞ்சரில் பாஸ் பண்ணுறாருன்னா, அவர் போதிய ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. ரெஸ்ட் கொடுக்குற நேரத்தில் ரெஸ்ட் எடுக்காமல் அவர் குடும்ப வேலையை பார்க்குறாரு. அதனால தான் இது நடந்ததுன்னு அந்த கமிட்டி சொல்லியிருக்கு. அவர் குடும்ப வேலையை ஏன் பார்க்குறாரு ரெஸ்ட்டில் அப்படின்னா, அதுக்கு ரயில்வே போர்டு சேர்மன் சொல்கிறாரு, அவருக்கு வந்து லீவு கொடுக்கறது இல்லை. இந்த ஒர்க் ப்ரெஷர் வந்து ரயில்வேஸில் நிறைய இருக்குது. லீவு கொடுக்கறது இல்லை. அவருக்கு லீவு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார், அந்த குடும்ப வேலையை பண்ணிடுவார், ரெஸ்ட்டில் தூங்கிக்குவார். ஆனால் லீவே கொடுக்கல. ஏண்டான்னு கேட்டால் 19,000 வேகன்சி இருக்குது, டிரைவர் வேகன்சி. அதனால் அவர் என்ன சேர்மன் ரயில்வே போர்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இவ்வளோ வேகன்சி வச்சுக்கிட்டு எப்படி ட்ரெயின் ஓட்டுறீங்கன்னு நீங்கள் என்ன கேட்பீங்க. பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியில் சொல்கிறாரு, கேட்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தெர் இஸ் எ திங் கால்டு லீவ் ரிசர்வ். லீவு கொடுக்கறதுக்காக 100 பேர் இருக்கா, லீவு கொடுக்கறதுக்காக 25 பேர் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அந்த லீவு கொடுக்கறதுக்காக போடுற ஆளை நான் போடல. அதனால் ஐ ஆம் நாட் சாங்ஷனிங் லீவ் டு த டிரைவர்ஸ் ஆஸ் அக்கார்டிங் டு தேர் ரெக்குயர்மெண்ட் அப்படி சொல்கிறாரு. அவங்க தேவைக்கேற்ப லீவ் கொடுக்கல. தேவைக்கேற்க லீவ் கொடுக்கலன்னாவும் இது மாதிரி ரெஸ்ட்டில் அவன் வந்து குடும்ப வேலை பார்ப்பான். ரெஸ்ட்டில் குடும்ப வேலை பார்த்தான்னா சிக்னலில் டேஞ்சரில் பாஸ் பண்ணுவான். அது மோதல் நடக்கும், டீரெயில்மெண்ட் நடக்கும், எல்லாம் நடக்கும். அப்போ ஹியூமன் எரர்னா என்ன அர்த்தம், அவனுக்கு ரெஸ்ட்டு போதிய அளவு கொடுக்கல. அது மட்டும் இல்லை, பல டீரெயில்மெண்ட் நடக்குது, பல ஆக்சிடென்ட் நடக்குது. என்ன காரணம், சிக்னல் பாசிங் அண்ட் டேஞ்சர்னாலும் அந்த டிரைவர் 16 மணி நேரம் 17 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கார். ஒரு 6 மாதத்துக்குள்ளே 150 டிரைவர் 16 மணிலேருந்து 25 மணி நேரம் வரைக்கும் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ ஒரு சேர்மன் ரயில்வே போர்டு ஒரிசா ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டீங்களா, பலாசூர் ஆக்சிடென்ட். அந்த பலாசூர் கவர்மெண்டல் எக்ஸ்பிரஸ் அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி சேர்மன் ரயில்வே போர்டு என்ன சொல்கிறாரு தெரியுமா, வந்து உங்களுக்கு டிரைவர்கள் வந்து 14 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்காதீங்க. 14 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 14 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்குறாங்கன்னு தானே அர்த்தம். ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு எத்தனை மணி நேரம் வேலை, 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கக்கூடாதுன்னு உலக சட்டம் சொல்லுது. ஆனால் இவன் 14 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்காதன்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஆக்சிடெண்ட்டை பற்றியில் ஒரு சேஃப்டி கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டிரைவர் 16 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காரு அப்படி சொல்கிறாரு. 14 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி அதிக நேரம் வேலை வாங்குறது இந்த ரயில்வே 14 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கன்னு சொல்லுது. 10 மணி நேரம் சட்டம் 1969 போட்டாங்க, அதை கூட இன்னும் அமல்படுத்தலை. 16 மணி நேரம் டிரைவர் வேலை செஞ்சான்னா அவன் மனுஷனா மாடா? இதுக்காக இந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்போது அவங்களோட ஒன்று. ரெண்டாவது, அது மட்டும் இல்லை, அவங்க நைட்டு 2 நைட்டுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாதுன்னு சேஃப்டி கமிஷனர் சொல்கிறாரு. நேசாவில் சொல்கிறான் 2 நைட்டுக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்ட்டு. ஆனால் இங்கே 4 நைட்டு 6 நைட்டு வேலை வாங்குறாங்க கண்டினியூஸாக. அவன் தூக்க கலக்கம் இருக்கும், அவனுக்கு தூக்க கலக்கத்தில் சிக்னலை டேஞ்சரில் பாஸ் பண்ணுறான். அவன் மனித தவறுன்னா என்ன காரணம், இந்த நிர்வாக தவறு தான், சிஸ்டம் கோளாறு தான். நைட்டு ரெஸ்ட்டு போதிய ரெஸ்ட் இல்லை, நைட்டு பல நைட்டு வேலை வாங்குறாங்க, 16 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. சட்டம் என்ன, ரூலே என்ன சும்மா சொல்கிறான். இன்னொன்று சொல்கிறான், நீ ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து புறப்பட்டு 96 மணி நேரம் கழித்து திரும்பி வந்தால் போதும். 96 மணி நேரம் கழித்து திரும்பி வரவனுக்கு எவ்வளோ ரெஸ்ட் தரணும்? ஹெட் குவார்ட்டர்ஸில் அடுத்த டியூட்டி புக் பண்ணணும்னா 16 மணி நேரம், அப்புறம் அந்த ரெஸ்ட்டு ஒரு 30 மணி நேரம், 46 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். ரெஸ்ட்டே கொடுக்குறது இல்லை, 30 மணி நேரம் தான் ரெஸ்ட்டு கொடுக்குறான். அந்த 16 மணி நேரத்தையும் சேர்த்து 30 மணி நேரம் தான் ரெஸ்ட்டு கொடுக்குறான்.
அது மட்டும் இல்லை 96 மணி நேரம் கழிச்சு வந்தால் போதுன்றான். ஸோ இவ்வளவு மோசமான நிலைமையில் டிரைவரை அவனை மனுஷனாவே மதிக்காமல் வச்சிருந்தா மனித தவறு நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். இதை போக்குறதுக்கு ஏன் ஜெர்மனியில் ஒரு வாரத்துக்கு ஒரு டிரைவருக்கு 35 மணி நேரம் தான் டியூட்டி, வாரம் ஒரு ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இங்கே ரூல் என்ன தெரியுமா சொல்லுது, 10 நாளைக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்தா போதும்னு ரூலே சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட மோசமான ரூலை வைத்திருக்கக்கூடிய இந்த ரயில்வே நிர்வாகம் தான் இந்த கோளாறுகளுக்கு காரணமே ஒழிய தனி மனித கிடையாது. இது சிஸ்டம் கோளாறு. கண்டிப்பாக. ஸோ நான் நிறைய விஷயங்கள் என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.